வெல்கம் டு அப்டேட் ப்ரைவேட் லிமிடெட். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் எப்படி வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் பேமெண்ட்ஸை வந்து பே பண்ணிக்கொள்கிறேன்னு சொல்லி தான் கிளியராக பார்க்க போகிறீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நீங்கள் உங்களுடைய ஸ்டூடெண்ட் ஐடியை வந்து லாகின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தரப்பட்டு இருக்கிற அக்சஸை வச்சு இமெயில் அண்ட் பாஸ்வேர்ட் ஸோ டபுள் செக் பண்ணி இந்த அக்சஸை கொடுத்து சைன்இன் பண்ணுங்கள். சைன்இன் பண்ணதுக்கு பிறகு உங்களுக்கு ஸ்டூடெண்ட் டேஷ்போர்ட் வந்து இப்படி தானே ஷோ ஆகும். இப்போ நீங்கள் எடுத்திருக்கிற கோர்சஸ் வந்து நீங்கள் இன்ஸ்டால்மெண்ட் பேஸஸில் தான் எடுத்திருக்கிறீங்கன்னா நீங்கள் இன்ஸ்டால்மெண்ட் பேஸஸில் தான் பேமெண்ட்டை வந்து மேக் பண்ண வேண்டிய வரும். ஸோ இன்ஸ்டால்மெண்ட் பேஸஸில் நீங்கள் எப்படி பேமெண்ட் மேக் பண்ணுவீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் எடுத்துருக்கிற கோர்ஸ் வந்து ஒரு இ-காமர்ஸ் கோர்ஸ்னு வைங்களே. ஸோ இந்த இ-காமர்ஸ் கோர்ஸுக்குரிய பேமெண்ட்ஸோ அல்லது நீங்கள் வேறு கோர்சஸ் எடுத்துருக்கிறீங்கன்னா அந்த கோர்சஸ்க்குரிய இன்ஸ்டால்மெண்ட் பேமெண்ட்ஸ் எப்படி பண்ணுவீங்கன்னா, இப்போ ஓல்ட் கோர்சஸ்ன்னு சொல்கிறத கிளிக் பண்ணுவீங்க. கிளிக் பண்ணி நீங்கள் எடுத்திருக்கிற கோர்ஸை வந்து இன்னும் செலக்ட் பண்ணுங்கள். இன்னும் அனைத்து கோர்ஸும் அப்டேட்டில் ஆஃபர் பண்ணுறது இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா வந்து இ-காமர்ஸ் கோர்ஸ் எடுக்கிறேன். நான் இ-காமர்ஸ் கோர்ஸ் வந்து இன்ஸ்டால்மெண்ட் பேஸஸில் தான் போகிறேன்னா ஜஸ்ட் இதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். ஜஸ்ட் நீங்கள் இதை கிளிக் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு இந்த இன்டர்ஃபேஸ் ஈவேக்குரிய இன்டர்ஃபேஸ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் அப்படியே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இன்னும் நீங்கள் என்ன லாங்குவேஜ் படிப்பீங்க அண்ட் என்ன எவ்வளோ டியூரேஷன் அந்த விஷயங்கள் எல்லாமே பார்க்கலாம். என்னென்ன விஷயங்கள் நீங்கள் இந்த கோர்ஸ்லேருந்து எடுத்துக்கொள்வீங்க, கோர்சஸ்க்குரிய ரெக்கார்டிங்ஸ், இந்த விஷயங்கள் எல்லாம் நீங்கள் பார்த்துக்கொள்ள முடியும். இதில் ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் கிளாரிஃபிகேஷன் பண்ணணும். நீங்கள் இன்ஸ்டால்மெண்ட் பேஸஸில் போகிறீங்கன்னா இதில் ஃபஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் இருக்குது தானே, இப்படி ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு கீழே வந்ததுக்கு பிறகு ஃபஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் சொல்கிறத கிளிக் பண்ணுவீங்க. இந்த ஃபஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் சொன்னதை நீங்கள் கிளிக் பண்ணதுக்கு பிறகு இதில் உங்களுடைய ஏஜெண்ட் நேமை வந்து கொடுப்பீங்க. கொடுத்துட்டு ஃபஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட்டு பே பண்ணுவீங்க 17,500 ஸோ இதில் நீங்கள் கம்ப்ளீட் பர்ச்சேஸ் பண்ணதுக்கு பிறகு உங்களுக்கு அதுக்குரிய அக்சஸ் வந்து கிடைக்கும். இதில் நீங்கள் ஒரு விஷயத்தை வந்து நோட் பண்ணிக்கொள்ளணும். இதில் நீங்கள் இன்ஸ்டால்மெண்ட் பேஸஸில் போகிறீங்கன்னா உங்களுக்கு அப் டு 6 சாப்டர்ஸ் வர காட்டியும் தான் உங்களுக்கு கோர்ஸுக்கு வந்து அக்சஸ் கிடைக்கும் ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட்டில். அதே மாதிரி உங்களுக்கு செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட்டை நீங்கள் பே பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட்லேருந்து பேலன்ஸ் கோர்சஸ்க்குரிய அக்சஸ் கிடைக்கும். நான் எகைன் ரிப்பீட் பண்ணிக்கொள்கிறேன். நீங்கள் இன்ஸ்டால்மெண்ட் பேஸஸில் போகிறீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் நீங்கள் பே பண்ணுறீங்க 17,500 ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட்ஸில் உங்களுக்கு அப் டு 6வது சாப்டர்ஸ் வர காட்டியும் செஷனில் வந்து கிடைக்கும். ஸோ அதுக்கு பிறகு நீங்கள் செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட்டை மேக் பண்ணி கம்ப்ளீட் பண்ணதுக்கு பிறகு உங்களுக்கு பேலன்ஸ் சாப்டர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த மெத்தடில் தான் நீங்கள் இன்ஸ்டால்மெண்ட் பேமெண்ட் பண்ணணும். நீங்கள் வெப்சைட் ஊடகமாக பே பண்ணுறீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் நீங்கள் உங்களுடைய யூஏஜெண்ட் பேரை கொடுத்து பேமெண்ட்டை வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கொள்ள முடியும். உங்களுடைய கார்டு ஊடகமாக கிரெடிட் கார்டோ டெபிட் கார்டோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். இவந்தோ நீங்கள் விசா கார்டு கூட யூஸ் பண்ணலாம். இல்லை நீங்கள் மெனுவல் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறீங்கன்னா இதில் மெனுவல் பேமெண்ட்டு சொல்லி ஆப்ஷன் இருக்குது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் நீங்கள் மெனுவல் பேமெண்ட்டில் வந்து பண்ணிக்கொள்ள முடியும். கமர்ஷியல் பேங்க், சம்பத் பேங்க், ஹெச்என்டி அண்ட் பீப்பிள்ஸ் பேங்க் உங்களுக்கு அவைலபிளான பேங்க்குக்கு வந்து நீங்கள் பேமெண்ட்டை மேக் பண்ணிட்டு அதுக்குரிய அக்சஸை வந்து எடுத்துக்கொள்ளலாம். இதே நீங்கள் வந்து இந்தியா ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறீங்கன்னா நீங்கள் ஐஎன் சொல்கிறத கிளிக் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு கியூஆரில் வந்து பே பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ கியூஆரில் வந்து நீங்கள் கோர்சஸ்க்குரிய பேமெண்ட் பண்ணலாம். இல்லை நீங்கள் டைரெக்டாக இதுக்குரிய பேமெண்ட்டை வந்து இந்த அக்கௌண்ட் நம்பர்ஸ்க்கு வந்து பண்ணிக்கொள்ள முடியும் இந்தியா ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறீங்கன்னா. இதே நீங்கள் ஸ்ரீலங்கா ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் இதில் ஸ்விட்ச் பண்ணிக்கொள்ளலாம். இந்தியா ஸ்ரீலங்காண்டு உங்களுக்கு விருப்பப்பட்ட பேங்க்குக்கு உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கொள்ள முடியும் பேமெண்ட்டை வந்து. ஸோ இப்படி தான் இன்ஸ்டால்மெண்ட் பேஸில் வந்து உங்களுக்கு செஷன் வந்து ஒர்க் ஆகும். ஸோ இந்த மெத்தடை யூஸ் பண்ணி தான் நீங்கள் இன்ஸ்டால்மெண்ட் பேமெண்ட்ஸ் வந்து பண்ணிக்கொள்வீங்க. ஸோ இந்த எக்ஸ்ப்ளனேஷன் வந்து உங்களுக்கு கிளியராக இருக்குன்னு நம்புகிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச்.